மாப்பிள்ள மாப்பிள்ள என்னை விட்டு போயிடாதடா மாப்பிள்ள. மாப்பிள்ள போயிடாதடா. ஏய் என்ன கீழே இருக்கியா மாப்பிள்ள? மாப்பிள்ள ஏய் மாப்பிள்ள ஏய் மாப்பிள்ள என்னை விட்டு போயிடாதடா. போவாதடா மாப்பிள்ள, என்னை விட்டு போயிடாத மாப்பிள்ள. என்னை விட்டு போயிடுவா மாப்பிள்ள நீ. டேய் நீ என்ன எனக்கு உயிர்டா, போயிடாதடா டேய் மாப்பிள்ள மாப்பிள்ள. போதுடா மாப்பிள்ள. எங்க கொடுங்க, நான் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறேன். இல்ல வேண்டாம் திவ்யா, நீ போ. அந்த ஆளு நிறைய குடிச்சு வச்சிருக்கான், கண்டதையும் உளருவான், அதை நீ கேட்க கூடாது. இல்ல பரவாயில்ல, கொடுங்க, நானே கொண்டு போய் கொடுக்குறேன். என்ன உனக்கு திடீர்னு மாமா மேல இவ்வளவு மரியாதை? அவரை பார்த்தாலே உனக்கு பிடிக்காது, கண்டபடி திட்டுவ. இன்னைக்கு என்ன திடீர்னு? இல்ல அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி விடிய காலையில ஒரு கனவு கண்டேன். அதான் மனசு கொஞ்சம் கேட்கல. அது மட்டும் இல்ல, இத்தனை வயசாகியும் இன்னும் கல்யாணம் ஆகல. பொறுப்பா அவரை பாத்துக்கிறதுக்கும் யாரும் இல்ல. சரி வீட்டுல இருக்கிற நாம தானே பாத்துக்கணும், அதனாலதான் கொடுங்க. சரி, எனக்கு நம்ம ஒண்ணுமே புரியல, சம்மந்தம் இல்லாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. சரி வா. மாப்பிள்ள என்ன விட்டு போயிடாதடா. ஆமா மாப்பிள்ள. என்ன மாமா வந்துட்டியா? ஐயோ. எந்திரி மாமா. என்ன விட்டு போயிடாதடா மாப்பிள்ள. இப்ப நான் எங்க போயிட்டேன்? சரி, உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரதுக்காக கிச்சனுக்கு போயிட்டு வந்தேன். நான் என்னமோ செத்து சுடுகாடு போடாம பேசிட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ, சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்றானே, கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்றானே. இதெல்லாம் நான் என் காதல கேட்கணுமா? ஐயோ மாமா, வர வர உன் தொல்லை தாங்க முடியல. நீ என்னமோ நினைச்சுக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க. இல்ல இங்க பாரு, நீ செத்தா கூட உனக்கு சொர்க்கம் கிடைக்காது. நான் செத்து சொர்க்கத்துக்கு போய் சாமி கிட்ட உனக்காக நான் சிபாரிசு பண்ணணும். ஐயோ ஐயோ, அப்படிலாம் சொல்லாதடா மாப்பிள்ள. நீ வேற என்ன வேணா சொல்லு, இந்த வழியை என்னால தாய்க்க முடியலடா மாப்பிள்ள. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? நான் சொன்ன சின்ன வார்த்தையை உன்னால தாங்கிக்க முடியலையா? முடியலடா மாப்பிள்ள. திவ்யா, தட்ட கொடுமா. இந்தா, இதுதான் என் கையால உனக்கு கொடுக்குற கடைசி சோறு. ஐயோ 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 ஐயோ. ஐயோ சித்தப்பா, இப்ப எதுக்கு அழுவுறீங்க? இங்க பாருவா, இவன் கையால குடுக்குற கடைசி சோறுன்னு சொல்றானே, என்னால எப்படி தாய்க்க? ஏங்க அப்படி எல்லாம் சொல்றீங்க? அட அப்படி இல்ல, பானையில அவ்வளவுதான் சோறு இருந்துச்சு, அதத்தான் கடைசி சோறுன்னு சொன்னேன். இது கூட சொல்ல விட மாட்டாரா இவரு? வர வர இந்த ஆள்கிட்ட எப்படி பேசுறதே தெரியாம போச்சு. இனிமேல இந்த ஆளோட இந்த ஜென்மத்தில் நான் பேசவே மாட்டேன். ஐயோ மாப்பிள அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாதடா. நீ ஏன் கூட பேசுற கடைசி வார்த்தைன்னு சொல்லிட்டானே இவன். ஏன் கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா, பல்லு இல்லையா, எதுவுமே இல்லையா? அப்படியே அப்பேன்னு வச்சுக்க. என்னது போதை இல்ல, என்ன உளறதுன்னு உனக்கு தெரியாதா? இந்தா சாப்பிடு. சித்தப்பா வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிடியா? அழகிய நிறுத்திட்டு சாப்பிடுங்க சித்தப்பா. மாப்பிள, சின்ன வயசுல நான் உனக்கு சோறெல்லாம் ஊட்டி விடுவேன். இப்பவும் நான் உனக்கு சோறு ஊட்டி விடுன்னு ஆசையா இருக்குடா மாப்பிள. காட்டு இந்தடா மாப்பிள, சாப்பிடுறா. ஐயோ மாமா, சாப்பிட்டேன் மாமா, நீ சாப்பிடு. மாப்பிள, என்னோட கடைசி ஆசைடா மாப்பிள இது. சாப்பிடுற மாப்பிள, சாப்பிடு. ஒரே ஒரு வாய் மாப்பிள, வச்சுக்க மாப்பிள. காட்டு மாப்பிள, காட்டு மாப்பிள. மாப்பிள, வச்சுக்க மாப்பிள. இப்போ நான் உனக்கு உன் வாயில சோறு ஊட்டிட்டேன். இன்னும் 6 மாசத்துக்கு அப்புறம் நான் என்னத்தை ஊட்டுவேன்னு நினைச்சா எனக்கு அழுகையா பிச்சுக்கிட்டு வருதுடா மாப்பிள.
மாப்பிள உனக்கு உனக்கு வாய்க்கு அரிசி 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 மாப்பிள. அவ்வளவுதான், சாப்பிடாம படுத்தாச்சு. நீ இப்போ நான் மாமா கூட படுத்துக்கிறேன். ஏன்? அது ஒண்ணும் இல்ல, மாமாக்கு தூக்கத்துல நடக்கிற பழக்கம் இருக்கு. அந்த ஆள் பாட்டு எழுந்துச்சு வெளில போயிட்டாலும் வச்சுக்கேன் பிரச்சனையாகி போயிடும். அது மட்டும் இல்ல, மாமாக்கு தூக்கத்துல உளற பழக்கமும் இருக்கு. நான் இங்க படுத்தேன்னா இவர் மனசுல என்ன இருக்கு, யார் இருக்காருன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்ப நானும் இங்கே ஏதாவது ஒரு மூலையில படுத்துக்கிறேனே. ஏன்? இல்ல இல்ல, உங்களுக்கும் தூக்கத்துல உளற பழக்கம் இருக்கு. நீங்களும் உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்வீங்க, அதான். என்ன திவ்யா, தூக்கத்துல கூட என் மனசுல நீ தான் இருப்பேன்னு உளறிட்டு இருப்பேன். அதை நீ இருந்து வேற கேட்கணுமா? அதுக்கு இல்ல, எனக்கு அங்க தனியா தூங்குறதுக்கு பயமா இருக்குங்க, அதான். சரி இரு, பாய்த்தலாம் எடுத்துட்டு வந்துடுறேன். சித்தப்பா 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 சித்தப்பா. இவர்கிட்ட நம்ம எந்த நேரத்துல உண்மையை சொன்னமோ, இவர் எங்க உண்மையை உளறிடுவாரோன்னு இவர் காவல் காக்குறதே நம்ம வேலையா போச்சு. இவர் மட்டும் உண்மையை உளறிட்டா ராஜோட நிலைமை என்ன ஆகும்? சபாஷ், இதுதான் விஷயமா? அப்போ திவ்யாவுக்கு ராஜா மேல வந்திருக்கிறது காதலோ கடமையோ இல்ல, பச்சாதாபம், அனுதாபம். அதனாலதான் அவன் மேல ஒரு சிம்பத்தி வந்திருக்கான். அம்மா காஃபிமா. கனகா, அம்மா விஷயம் கேள்விப்பட்டியா? சொல்லுங்கம்மா. ராஜாவுக்கு பிளட் கேன்சரா. ஐயோ, இன்னும் 6 மாசத்துல செத்து போயிடுவானா. பாவமே. இதேதான், இதே மாதிரிதான் திவ்யாவுக்கும் ராஜா மேல பச்சாதாபம் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் மறுபடியும் அவன் கூட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டா. அநேகமா அவன் சாகிறதுக்குள்ள அவன் ஆசையெல்லாம் நிறைவேற்றணும்னு திட்டம் போட்டிருப்பா. அதனாலதான் திவ்யா அடிக்கடி 6 மாசம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ பாவம்மா, தண்ட கர்மாந்திரங்கள் எல்லாம் குத்துக்கல் மாதிரி நல்லா இருக்கு. நல்லவங்களுக்கு வர நிலைமை பாத்தீங்களாமா? ஏய், யாரடி தண்ட கர்மாந்திரம்? இல்லம்மா, பொதுவா சொன்னம்மா. ஏய், என்ன வாய்க்கு வந்தபடி திட்ட வேண்டியது, மாட்டிக்கிட்டா பொதுவா சொன்னேன்னு எஸ்கேப் ஆயிட வேண்டியது. ஐயோ இல்லைங்கம்மா, என்னம்மா நீங்க? உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். முதல்ல அந்த ராஜாவுக்கு நிஜமா கேன்சர் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அம்மா, அந்த வாழை வந்தான் குடிச்சிட்டு உளரும் போது சொன்னானே, அந்த ராஜா கொடைக்கானல் ஹாஸ்பிட்டல்ல டெஸ்ட் பண்ணானா. யாருக்கோ ஆக்சிடென்டா, இவன் பிளட் கொடுத்துருக்கான். அப்ப அந்த டெஸ்ட் எடுத்த போதான் இவனுக்கு கேன்சர்னு தெரிய வந்திருக்கு. வெரி குட். கொடைக்கானல்ல அன்னைய தேதியில ராஜான்னு எத்தனை பேர் பிளட் டொனேட் பண்ணிட்டு போயிருக்க போறாங்க? அந்த ஹாஸ்பிட்டலை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். அதை நான் டீல் பண்ணிக்கிறேன். நீ கிளம்பு. சரிம்மா, நான் வரேம்மா. ஏய், என்ன அந்த ஆளை அப்படி முழுங்குற மாதிரி பாக்குற? அம்மா, அவர் பேர் என்னம்மா? சம்பந்தம். எங்களுக்குள்ள ஏதோ பூர்வ ஜென்ம சம்பந்தம் இருக்கிற மாதிரியே தோணுதுமா. சும்மா ரீல் விடாத. அந்த ஆள் கிட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொன்ன உடனே நைஸா அவனுக்கு பிராக்கெட் போலான்னு பிளான் பண்றியா? அம்மா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? அம்மா, அந்த ஆள் போன் நம்பர் கொடுங்கம்மா, நானும் கொஞ்சம் பொழைச்சுக்கிறேம்மா. என் வேலையை முதல்ல முடி, அப்புறமா போன் நம்பர் தரேன். சரிங்கம்மா, உங்க வேலை என்னன்னு சொல்லுங்க. ராஜா கொடைக்கானல்ல எந்த ஹாஸ்பிட்டல்ல ரத்தம் கொடுத்தான், அவனை செக் பண்ண டாக்டர் யாரு, இத உடனே கண்டுபிடிக்கணும். எதுக்குமா அனாவசியமா அலைச்சல்? ராஜாவே கேட்டுக்கலாமே. ஏய், அவனுக்கு இன்னும் விஷயமே தெரியாது. அதனால தானே திவ்யா இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்கா.
அந்த ரிப்போர்ட் மட்டும் பொய்யா இருந்தது, அப்ப கடவுள் நம்ம பக்கம்தான். அம்மா, ரிப்போர்ட் ஒருவேளை உண்மையா இருந்தா? அப்பவும் ஆட்டோ நம்ம பக்கம்தான். எது இருந்தாலும் அத சொல்லி அந்த குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி திவ்யாவையும் ராஜாவையும் பிரிச்சிடலாம். திவ்யாவை நம்ம பக்கம் இழுத்துடலாம். அந்த குடும்பத்துல யாருமே நிம்மதியா இல்லாம பண்ணிடலாம். அம்மா, இவ்ளோ நேரம் நீங்க பேசுனதுல இது ஒண்ணுதாம்மா பளிச்சுன்னு புரிஞ்சுது. யாரோ ஒரு குடும்பத்தை கெடுக்க போறோம். நான் ரெடிமா. கனகா ரிப்போர்ட்டிங் ஃபார் டியூட்டி. நான் சொல்றத உடனே செய். அதுக்கப்புறம் ராஜாவால ஒன்னும் பண்ண முடியாது. என்ன, நான் சொன்னது உனக்கு புரியுதா? சூப்பர்மா. அப்பாடா, ஒரு குடும்பத்தை அக்கு வேற ஆணி வேற டைப் டைப்பா பிரிக்கிறதுல நம்ம கவிதாமாவை அடிச்சுக்கிறதுக்கு உலகத்துல ஆளே கிடையாது. இத செயல்படுத்தி கவிதாமா சுப்பு குடும்பத்தோட செட்டில் ஆகட்டும். நாம இந்த சம்பந்தத்தோட நம்பர் வாங்கி அந்த ஆளோட சொத்தை ஒரு வழி பண்ணிடுவோம். சித்தப்பா, 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 சித்தப்பா. மழை பெய்யுது, மழை பெய்யுது. எங்க மழை பெய்யுது? எங்க? ஹலோ, அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? கொஞ்சமாவது புத்தி இருக்கா? பெரிய மனுஷத்தனமா நடந்துக்கிறீங்க. ஒரு ரகசியம் சொன்னா அதை காப்பாத்த தெரியாது. ராத்திரி குடிச்சிட்டு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம எப்படி உளர்னீங்க தெரியுமா? சாரிம்மா, என் மாப்பிள்ளைக்கு இப்படி ஆக போகுதுன்னு நினைச்சு என் மனசுல வேதனை தாங்க முடியல. அதான் குடிச்சிட்டேன். நான் மாப்பிள்ளை விஷயமா நான் ஏதாவது உளறிட்டானாமா? அப்படி ஏதாவது உளறி இருந்தீங்கன்னா ராத்திரி உங்களை கழுத்து நெரிச்சு கொன்னு இருப்பனே. எங்க அவர்கிட்ட ஏதாவது உளறிடுவீங்களோன்னு ராத்திரி முழுக்க இங்கே நான் உட்காந்து உங்களை காவல் காத்துட்டு இருந்தேன். தெரியாம உண்மை சொன்னதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவையா? அப்போ நான் வளரல இல்ல, வளரல பத்தியா, வளரல வளரல. சிரிக்காதீங்க, கடுப்பாவது. இத பாருமா, ஒரு ஃபுல் பாட்டில் சரக்கு அடிச்சோம் இந்த வாழை வந்தா வாயில இருந்து அந்த ரகசியம் வெளியில வரவே இல்லை. அதுதான் இந்த வாழை வந்தாங்கிற தெரியுமா? எவ்வளவு டைட்டா இருந்தாலும் ஸ்டெடியா இருப்பான். என்ன நம்பி இந்த நாட்டோட ராணுவ ரகசியத்தை கூட சொல்லலாம் தெரியுமா? வாழ வந்தானா கொக்கா. அங்க சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட ஒருத்த வந்து என்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தான். நான் அசரலையே. ஒரு வார்த்தையாவது என் வாயில இருந்து வெளியில வந்திருக்குமா? வரலையே. இந்த இதயம் ஒரு இரும்பு கோட்டை. போதும் போதும், எந்திரிச்சு கடைக்கு கிளம்புங்க. ஓ, கடைக்கு வர போகணும்ல. வாழ வந்தான் ரகசியத்தை காப்பாத்துறதுல அந்த விக்ரமாதித்தனுடைய வேதாளத்தையே நீ மிஞ்சிட்டடா. கடைக்கு வேற போகணும் இல்ல? அப்பா தெரியலையாத்த, இவரே எதுவும் தெளிவா சொல்ல மாட்டேங்கிறாரு. நாளைக்கு வளகாப்பு, எப்படியாவது இவரை கஷ்டப்பட்டு கட்டி போட்டாவது கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அத்த. சரிங்க அத்த. யாரு போன்ல? யாருன்னு தெரியலையா? ஏதோ சின்ன குழந்தை மாதிரி கேக்குறேன். நான் அத்தன் யாரடா சொல்லுவேன்? பக்கத்து வீட்டுக்காரங்களையா சொல்லுவேன்? உங்க அம்மாதான். என் புள்ள மாதவன் வருவானான்னு அடிச்சுக்கிறாங்க. என்னவோ எனக்கு வளகாப்பு நடக்கிற மாதிரி. அவங்களுக்கு என் மேல அவ்வளவு பாசண்டி, அதுக்கே நீ இப்படி போசுங்கிற? அந்த பாசம் இங்க இருக்கிற மாதிரி தெரியலையே. இப்ப என்ன உன் பிரச்சனை?
நாளைக்கு சரசக்கா வளகாப்புக்கு நீ வருவியா மாட்டியா? வருவியா மாட்டியானா? அப்ப நான் வரலனாலும் நீ போறதா முடிவு பண்ணிட்டியா? ஐயோ சாமி, தப்பா கேள்வி கேட்டுட்டேன்பா. நாளைக்கு நம்ம போறோமா இல்லையா? போறோம், கட்டாயம் போறோம். மாதவா நிஜமாவா? ஆனா நீ நினைக்கிற காரியத்துக்காக இல்ல. அந்த சங்கர் கிட்ட எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதுக்காக தான் போறோம். அப்படின்னா நாளைக்கு எல்லாரும் முன்னாடியும் அவனை நிக்க வச்சு அவன் முகத்தெரிய நான் கிழிக்க போறேன். என்ன விளையாடுறியாடா? அவர் உன் உயிரையும் மானத்தையும் காப்பாத்தினவரு. உன்னை அந்த லேண்ட் ஓனர் கிட்ட இருந்தும் கந்துவட்டிக்காரங்கிட்ட இருந்தும் காப்பாத்தினாரு. ஏய், எல்லாம் போய் டிராமா சதிடி. எல்லாம் அவன் போட்ட பிளான். என்னடா உளர்ற? நான் ஒண்ணும் வளரல, உண்மையை தான் சொல்றேன். என்ன கந்து வட்டிக்காரங்கிட்டயோ லேண்ட் ஓனர் கிட்டயோ அந்த புரோக்கர் கிட்ட மாட்ட விட்டது அவன் தாண்டி. என்ன காமெடி ஏதாவது பண்றியா? உனக்கு புத்தி கிதி கேட்டு போச்சா? ஆமாண்டே, எனக்கு புத்தி தான் கெட்டு போச்சு. நீ தான் ஏற்கனவே நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேன், நம்ப மாட்டேன், மதிக்க மாட்டேன் முடிவு பண்ணிட்டிய. பின்ன நீ பேசுறதுல ஏதாவது லாஜிக் இருக்காடா? ஏய், எவன் கூட சேர்ந்து எனக்கு எடுக்கணும்னு பிளான் போட்டானோ அவனே இப்ப அப்ரூவரா மாதிரி அந்த சங்கரை போட்டு கொடுத்துட்டான். சங்கர் தான் எல்லாத்துக்குமே காரணம்னு வாக்கு மூலமே கொடுத்துட்டான். இதுக்கு மேல வேற என்னடி வேணும்? யாருடா அவன்? எவனோ சொல்றதை நம்புவ? யாருன்னு சொல்லுடா அவன். ஏன் உடனே சங்கருக்கு போன் பண்ணி சொல்ல போறியா? அவன் போய் அந்த ஆளை உதைப்பான், அந்த ஆளை உடனே ஐயோ நான் இல்லையேன்னு சொல்லுவான். அந்த கதையே எங்க வேணா. நாளைக்கு நம்ம வளகாப்புக்கு போறோம். அந்த சங்கரை நான் உண்டில்லன்னு பண்றேன். அப்ப நம்ம வளகாப்புக்கு போகவே வேண்டாம். இதுக்கு வேணா போய் பிரச்சனை பண்ணணுவாங்க. ஏய், நான் என்ன வளகாப்பு நிறுத்தவா போறேன்? வளகாப்பு நடந்தா நடந்துட்டு போட்டோம், அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு சங்கர் தான் முக்கியம். நாளைக்கு அவனை உண்டில்லன்னு பண்ணதான் போறேன். இல்ல மாதவா, நீ இதையும் போட்டு ஏதாவது ஒரு வழி பண்ணிடுவ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இப்பவே அத்தைக்கு போன் பண்ணி சொல்றேன். கொன்றும் உன்னை பாத்துக்க. நான் தான் சொல்றேன்ல, நாளைக்கு வளகாப்பு நடக்கும். பிரச்சனை எனக்கும் அந்த சங்கருக்கும் தான். நாளைக்கு நம்ம வளகாப்புக்கு போறோம். இதுக்கு முன்னாடி அங்க யாருக்கிட்டயாவது என்ன நீ போட்டு கொடுத்த வளகாப்பே நடத்த விடாம அப்பயே பிரச்சனை பண்ணுவேன். என்ன மாதவா சொல்ற இப்படி? ஏய், நீ எதுவும் பேசாம வாய மூடிட்டு இருந்தீனா வளகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரச்சனையை ஆரம்பிப்பேன். என்ன யாருக்கிட்டயாவது போட்டு கொடுத்தேன்னு தெரிஞ்சது வளகாப்பே நடத்த விடாம பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஜாக்கிரதையாரு. உங்க அக்கா சரசோட வளகாப்பு நடக்கிறதும் நடக்காம இருக்கிறதும் உன் கையில தான் இருக்கு. அத எப்போ வந்தீங்க? நான் நேத்திக்கே சுப்போட வந்துட்டேன்ப்பா. நாளைக்கு வளகாப்பு, நிறைய வேலை இருக்கும்பா. சரசுக்கும் கூட மாட கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கலாமேன்னு வந்தேன்ப்பா. அப்பா, உனக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்ப்பா. மாதவனை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டேன். பரவாயில்ல அத்தை, இதுல என்ன இருக்கு, விடுங்க. அப்புறம் இங்க வளையாப்பு வேலையெல்லாம் ஓரளவுக்கு நாங்க முடிச்சிட்டோம். மண்டபம் பார்த்தாச்சு, சாப்பாட்டுக்கும் சொல்லிட்டேன், ட்ரெஸ் எல்லாம் கூட எடுத்துட்டேன். இந்த சுப்புவை பாத்தியாப்பா, இன்னி கூட லீவ் போடாம ஆபீஸ்க்கு போயிருக்கான். நீ ஒரு ஆளே எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்க. இருக்கட்டும் அத்தை, இதுல என்ன இருக்கு, சுபமாமா வேலையை பார்க்கட்டும். நான் தான் ஓரளவுக்கு வளையாப்பு வேலை முடிச்சேன்ல, அப்புறம் என்ன? அந்த விதத்துல சுப்பு ரொம்ப கொடுத்து வச்சோம்ப்பா. மச்சான் தயவு இருந்தா மன்னார்சாமி என்ன பண்ணுன்னு ஊர் பக்கம் சொல்லுவாங்க. மச்சானுக்கு சாமியை விட அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க பெரியவங்க. அந்த பழமொழிக்கு ஏத்த மச்சானா இருக்கப்பா நீ. வாடா சங்கர், எப்போ வந்த? இப்பதாங்க வந்தேன். அத்தை, உங்களுக்கு கஞ்சி போட்டுட்டேன், ஒரு 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். சரிம்மா. கஞ்சா? ஏன் உடம்பு ஏதாவது சரியில்லையா? வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சாப்பாடு சரியா செரிமானம் ஆகல. அதான் கஞ்சினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்லப்பா, அதுக்காகத்தான். சரி அக்கா, புடவை எடுத்து வந்தோமே, காட்டியா அத்தைகிட்ட? இல்லடா, எல்லாரும் வந்த பிறகு ஒன்னா பாக்கலான்னு எடுத்து வச்சேன். அட, காட்டியிருக்க வேண்டியதானே அத்தை, உங்களுக்கு ஒரு புடவை எடுத்திருக்கேன். எனக்கு எதுக்குப்பா வீண் செலவு? இதுல என்ன வீண் செலவு? எங்களுக்கு அம்மா இருந்தா நாங்க எடுக்க மாட்டோமா? அக்கா, புடவை எடுத்துட்டு போக்கா. சரி அப்பா, தேவையில்லாம ரொம்ப செலவு பண்ணாதப்பா. செலவு என்ன அத்தை, இன்னைக்கு பணம் வரும் போகும். என் அக்காவுக்கு ஆசையா நான் செய்யறேன். அத்தை, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அக்காவும் மூஞ்சில சிரிப்பு அதிகமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. சரசு. ஏய் கவிதா, வா. வாமா. கரெக்டான டைம்க்கு தான் வந்திருக்க.
நாளைக்கு உன் வளகாப்புன்னு மெசேஜ் பார்த்தேன், அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் உனக்கு மெசேஜ் அனுப்பலையே. டேய், நான் தாண்டா அவளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். கவிதா, நீ உட்காரு. உட்காருமா.